வணக்கம். இது பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஊரணிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 4 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். ஒரு வீட்டுக்கு 4 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் எப்படி போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் கரண்ட் பில்லு எவ்வளோ வருதுன்றதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ இன்னும் பல பேர் எங்கள் வீட்டில் நாங்கள் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம், ஏசி இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, இதுக்கெல்லாம் எவ்வளோ சோலார் போடணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இதில் 2 வகை இருக்குது. நீங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் தான் போட போகிறீங்கன்னா, எல்லா விதமான எக்யூப்மெண்ட்டுமே இபி கரண்ட்டில் தான் ஓடும், சோலாரில் ஓடாது. அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இபி கரண்ட்டு கட் ஆகிருச்சுன்னா எல்லா எக்யூப்மெண்ட்டும் ஓடுறது நிறுத்திவிடும், சோலாரும் நின்று போயிடும். இதுதான் ஆன் கிரிட் சிஸ்டம். அதனால் ஆன் கிரிட் சிஸ்டம் போட போகிறவங்க வீட்டில் என்ன வச்சுருந்தாலும் சரி, நம்ம கவலை இல்லை. சோலார் சிஸ்டம் போடும்போது சோலார் ஒரு பைபாஸாக தான் செயல்படுமே ஒழிய, அது சப்போர்ட்டிங் சிஸ்டம். எல்லாமே இபி கரண்ட்டில் தான் ஓடும். ஸோ இபி கரண்ட்டு எத்தனை கிலோவாட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அத்தனை கிலோவாட்டு தகுந்த மாதிரி அது ஓடிக்கிட்டுருக்கும். நீங்கள் கம்மியாக சேங்ஷன்டு லோடு வாங்கிட்டு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தேவையான அளவு சேங்ஷன்டு லோடு வாங்கிக்கணும். இப்போ இந்த வீட்டில் 3 ஃபேஸ் கனெக்ஷன் இருக்குது. 3 ஃபேஸ் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா மினிமம் 4 கிலோவாட்டுக்கு மேலே தான் அந்த லோடு இருக்கும். இங்கே 5 கிலோவாட் லோடு வச்சுருக்காங்க. அதனால் 5 கிலோவாட் இன்வெர்ட்ரு போட்டுட்டு பேனல் மட்டும் நமக்கு 7500 8,000 கரண்ட் பில்லு வரங்கிறதுனால நம்ம 4 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கு பே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணதுனால இவங்களுடைய கரண்ட் பில்லு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 400 வரும். இப்போ ரூஃபில் பெரும்பாலான ரூஃப் இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் டைரெக்டாக பிளாஸ்டரிங் தான் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு டைல்ஸ் கூட அந்த செங்கல் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தண்ணி ஊறும். அந்த மாடியில் மழை பெஞ்சிச்சின்னா செங்கல் இயற்கையாகவே தண்ணி இழுக்கக்கூடியது தானே. அப்போ அந்த ஈரப்பதம் உள்ளேயே நின்றுக்கிட்டு இருக்கும். ஒரு கட்டடத்தில் ஈரப்பதம் உள்ளே ஊறி நின்றுச்சுன்னா அந்த கட்டடத்துக்கு வீக்னஸ்ஸு. இது நம்பர் 1. நம்பர் 2 நம்ம இப்போ கொடுக்குறக்கூடிய பேனல் பைஃபேஷியல் பேனல். 2 பக்கமும் பவர் ப்ரொடக்ஷன் ஆகுது. மேல் பக்கம் ஒரு 80% பவர் ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா, கீழ்ப்பகுதியில் ஒரு 10% பவர் ப்ரொடக்ஷன் ஆகுது. அந்த 10%க்கு ரிஃப்ளெக்டிங்காக ஆகக்கூடிய ஒரு பெயிண்ட் இருந்தாலும், ஏன்னா இந்த பட்டு எதிரொலிக்கிற வெளிச்சத்தில் தான் அந்த மின் உற்பத்தி நடக்குது. அப்போ இந்த கீழே இருக்கிற மாடியில் இந்த சர்ஃபேஸ் இருக்கும்போது உற்பத்தி குறையும். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆஷியன் பெயிண்ட்டில் டேம் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு பெயிண்ட் வருது. அந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டை உள்ள பஞ்சு மாதிரி தெரிஞ்சு இருக்கும். அதில் ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல் இருக்கும். அது வாட்டர் ப்ரூஃப், ஈரப்பதமும் விடாது, டேம் ப்ரூஃப். இதை நீங்கள் ரோலர் வச்சு குறுக்கும் நடுக்குமாக அடித்து விட்டுட்டிங்கன்னா, ஒன்று நல்ல ரெஃப்ளெக்ஷன் கிடைக்கும், 2வது தண்ணியே வீட்டில் ஊறாது. இந்த மாதிரி இருக்கும்போது பில்டிங்கே சேஃபாக நம்ம பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் சோலார் உற்பத்தியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய இடங்களில் சோலார் உற்பத்தி குறையிறதுக்கான காரணம், இந்த மாதிரி நம்ம சோலார் பேனலை துடைக்காமல் வச்சுக்கிறது, இல்லைனா இந்த மாதிரி டார்க் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன் கிடைக்காது. அதனால் நம்ம வீட்டை பராமரிக்கிறதோட இந்த சோலார் பேனலும் ஒரு நிரந்தரமான அசெட்டு. ஒரு 25 வருஷத்துக்கு உங்களுக்கு சோலார் பேனலுக்கு வேரண்டி கொடுக்குறாங்க. என்ன கண்டிஷன் கீழே கொடுக்குறாங்கன்னா, இந்த பேனலை நீங்கள் மாதத்துக்கு ஒருக்கையாவது துடைச்சிடணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான கண்டிஷன். ஏன்னா இது கண்ணாடி பொருள், இது வெளிச்சத்தை தான் பிடிக்குது, இதை சூடெல்லாம் பிடிக்கலை. நிறைய பேர் இன்னுமே நினச்சிட்ருக்காங்க சூடு அதிகமானால் சோலார் நல்லா வரும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. உள்ளபடி அது தவறான ஒரு கருத்து. சூடை பிடிக்கிற மாதிரி சோலார் பேனல் கிடையாது. சோலார் பேனலு வெளிச்சத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி ஆகுது. அப்போ கண்ணாடி மாதிரி இருக்க வேண்டிய ஒரு பொருளில் அழுக்கெல்லாம் படைஞ்சு ஒரு 15% அதில் அந்த வெளிச்சம் உள்ளே புக முடியாமல் போயிடுச்சுன்னா உற்பத்தி கடுமையாக குறையும். அதனால் அந்த வாரண்டியும் நீங்கள் பேனலை துடைச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிற அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் எவ்வளோ நேரம் தான் பேனலை துடைக்கிறது அப்படின்னு ஒரு எதிர்மறையாக சிந்திக்கிறாங்க. இப்போ நம்ம இயற்கையாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஆகஸ்ட்லேருந்து ஜனவரி வரைக்கும் மாதத்துக்கு எப்படியாவது ஒரு மழை வந்துடுது. அப்போ 6 மாதம் நீங்கள் துடைக்க வேண்டியதில்லை. அதுக்கடுத்த 6 மாதங்களில் மட்டும் 2 மாதத்துக்கு ஒருக்கையாவது ஒரு மழை வந்துடுது. கோடையாக இருந்தால் கூட ஒரு 2 மழை வந்துடுது. இந்த மாதிரி மழை அடித்து ஊற்றும் போது உங்களுக்கு பேனலில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடுது. நீங்கள் மாதத்துக்கு ஒருக்க போய் அப்படியே பேனலை எட்டி பாருங்கள். சாதாரண உங்கள் கண்களில் ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னா ஓஸை வச்சு அடிங்க. இல்லைனா நம்ம வீட்டில் இப்போ நிறைய வீடுகளில் இந்த கார் வாஷர் இருக்குது, அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். வருஷத்துக்கு 2 முறையோ 3 முறையோ தான் நம்ம மேனுவலாக க்ளீன் பண்ணுற மாதிரி வருது. தூசி அதிகமாக படக்கூடிய நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க அடிக்கடி அதை க்ளீன் பண்ண வேண்டியிருக்குது. அது உண்மை தான்.
அப்போ சோலார் பேனலை நீங்கள் பராமரித்து வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு நல்ல தரமான மின் உற்பத்தியை கொடுக்கும். இப்போ கூட ஒரு இடத்துக்கு சர்வீஸ்க்கு போனோம். கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறமா அந்த இன்வெர்ட்டர் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறமா கூட அந்த கஸ்டமர் வந்து அந்த பேனலை பராமரித்து வச்சதுனால அந்த பேனல்லேருந்து 90% பவர் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிச்சயமாக எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம்ம சோலார் பேனல் நல்லாவே தரமாகவே இருக்குது. இப்போ நம்ம கம்பெனி ஆரம்பித்து 16 வருஷம் ஆயிடுச்சு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்பாக போட்ட பேனல் கூட இன்றைக்கும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் சோலார் பேனல் நீங்கள் வீட்டுக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட மின்சார சுமை எவ்வளோ இருக்குது, அதேமாரி மின் கட்டணம் எவ்வளோ இருக்குது, மாடியில் இடம் நல்லா சுத்தமாக இருக்கா, இப்படிங்கிறது தான் அடிப்படையான தேவை. இதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிஸ்டம் அமைச்சு கொடுத்து அப்படி நம்ம சோலார் சிஸ்டம் போடும்போது அதை மாதத்துக்கு ஒருக்கையாவது வருஷத்துக்கு ஒரு 4 முறை நல்லா பராமரித்து வச்சுட்டிங்கன்னா 100க்கு 100% நம்முடைய கரண்ட் பில் வராது. இது ஒரு பக்கம். இன்னொன்று நமக்கு தேவையான மின்சாரத்தை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறோம். இது 2. 3வது சமுதாயத்துக்கு நம்மளால் ஆன உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது 3வது விஷயம். இந்த மாதிரி இயற்கைக்கு உகந்த வகையில் எந்த விதமான அணுக்கரு சக்தியோ அல்லது இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் எரிச்சோ இல்லாமல் இயற்கையான முறையில் நமக்கு தேவையான மின்சாரத்தை நாமளே உற்பத்தி பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு சிஸ்டம்.